ஹலோ எவ்ரிவன். உங்கள் வீட்டில் டாக் வளர்க்குறீங்கன்னா அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும். உங்கள் டாகுக்குன்னு தனியாக லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இனிமேல் நீங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா சென்னை கார்ப்பரேஷன் 5000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. இதிலேருந்து தப்பிக்கணுன்னா உடனே உங்கள் மொபைல் எடுத்து chennaicorporation.government.in என்ற வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி பெட் லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி மறுபடியும் பெட் ஓனர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்குள்ளே புதுசாக லாகின் பண்ணுறதுனால உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைன் அப் பண்ணி உள்ளே போனதும் உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்து லாகின் பண்ணதும் நீங்கள் உங்களோட பெட்ஸ் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். அதில் உங்கள் டாக் நேம், என்ன ப்ரீடு, என்ன கலரு, டாகோட ஃபோட்டோ எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ணதும் உங்கள் பெட்ஸ் டீட்டெயில்ஸ்லேயே நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம். இதில் நீங்கள் உங்கள் டாக் வேக்சினேஷன் போடுற கிளினிக் டீட்டெயில்ஸும் அந்த டாக்டர் டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணதும் பேமெண்ட் கேட்கும். நம்ம டாக் லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பேமெண்ட் முடிஞ்சதும் உங்களோட லைசன்ஸ் ஸ்டேட்டஸ் பெண்டிங்க்கு போயிடும். நான் ரொனால்டோக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது கடைசியாக வேக்சினேஷன் போட்ட கிளினிக்கே நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். நம்ம டாக்கு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் கொண்டு வரதுக்காக தான் இந்த லைசன்ஸு. அதாவது நம்ம டாக் உடம்புல ஊசி மூலயமா ஒரு சிப்பை பாடியில் இன்சர்ட் பண்ணுறாங்க. அந்த சிப்புக்குன்னு ஒரு யூனிக் ஐடி இருக்குது. நமக்கெல்லாம் எப்படி ஆதார் ஐடியோ இப்போ வீட்டில் வளர்க்குற டாகுக்குன்னு ஒரு யூனிக் ஐடி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம டாகுக்கு போடுற ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் எண்டு டேட் வரைக்கும் தான் இது வேலிடு. அதுக்கப்புறம் திரும்பி வேக்சினேஷன் போட்டு ரினியூ பண்ணணும். இந்த சிப் இன்சர்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஜென்ரலாக ஊசி மாதிரி இல்லை, ஒரு ஆணி மாதிரி இருக்குது. அந்த ஆணிக்குள்ளே சிப்பு டாக் உடம்புல இன்சர்ட் பண்ணுது. சில டாகுக்கு ரத்தம் வரல, ஆனால் ரொனால்டோக்கு லைட்டாக ரத்தம் வந்துச்சு. கவர்மெண்ட் இந்த ப்ராசஸை டாகால் வர சில பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம்தான். அடுத்த நாளே சிப் இன்சர்ட் பண்ண டாக்டர் என்னோட லைசன்ஸை வேலிட் பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டாரு. நீங்களும் உங்கள் வீட்டில் டாக் வளர்க்குறீங்கன்னா சீக்கிரமாக ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் போட்டு அதுக்கான லைசன்ஸும் அப்ளை பண்ணுறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.